தனிச்சு வைக்க போன இடத்துல எங்களுக்கு வந்து சில நபர்களால் நாங்கள் தாக்கப்பட்டோம். அப்போ தாக்கப்பட்டதுக்கு பிறகு தான் எங்களுக்கு தெரியுது நாங்கள் தாக்கப்பட்டிருக்க சொல்ல டிரைவருக்கு தான் முதல் அடி விழுந்தது. அப்போ டிரைவருக்கு முதல் அடி விழ சொல்ல எனக்கு அங்கேருந்து ஒரு வாகனத்திலிருந்து ஒரு ஆள் சொல்லுது, அங்கால அரசு வேட்பாளர் அங்கால இருக்கிறார், அவர் தான் ஆள், அவருக்கு அடிங்கன்னு சொல்லி. அப்போ உடனே நான் இந்த கதவை திறந்தேன்னா உடனே சாத்திட்டேன். உடனே சாத்தின உடனே வந்து இடித்த உடனே கண்ணாடியை உடைச்சி தான் இந்த நெஞ்சில் பட்டது. அப்போ அதே மாதிரி டிரைவர் சைடுக்கும் முதல் அடியோடு வந்து கண்ணாடி தான் கண்ணாடி உடைஞ்சி தான் அவருக்கு மூக்கு உடைஞ்சி பல்லெல்லாம் குத்துது. அப்போ குத்தி முடிய ஏன் அடிக்கிறியெல்லாம் தெரிஞ்சாக்கள், ஏன் அடிக்கிறியன்னு கேட்டால் ஒரு காரணம் சொல்லுது. அடிக்கத்தானே நிற்கிறாங்க ஒழிச்சு என்ன காரணம்னு தெரியும். அதோட எங்களோட விக்னேஸ்வரன் நிறையா கடைசியாக வந்த உடனே அவர் அங்கால பிடிச்சின்னு போனேன். ஆக்களையும் அவரை பிடிச்சி போவோம். அதே மாதிரி என்ன பக்கத்தில் என்ன கண்ணான எல்லோரும் என்ன கண்ணானன் தான் என்னை மெயினாக காப்பாற்றினாங்க. இல்லைன்னா நான் இறங்கித்தான் இருக்கேன். கட்டாயம் எனக்கு ஏதோ ஒரு தாக்கம் ஒன்று ஏற்பட்டு தான் இருக்குது. இதுதான் எனக்கு சம்பவம் வந்து. அதோட நான் அந்த இடத்துல வந்து எனக்கு தொடர்புகளில் நாங்கள் பொலிஸ்களுக்கு அடித்தாங்க. நான் அந்த இடத்துல எங்களுக்கு நம்பர் விஷயம் சொல்லுது. அதோட உடனே நான் மாற்றுப்பாதையாக இவர் தான் வழிகாட்டுறது பண்ணானே மாற்றுப்பாதையால் வந்து உடனே அலமா போலீஸுக்கு வந்து நாங்கள் அந்த என்ட்ரியை மேற்கொண்டோம். இவ்வளோதான் அது நடந்துச்சு. அடிக்கிற உரிமை கிடையாது. பிரச்சனை இருக்கா போலீஸில் போய் எங்கே போனோம் அங்கே நடக்கும். நேற்றைய தினம் வேட்பாளர் ஜோவான் இளைஞத்தனமான வகையிலே இலங்கை தமிழரசு கட்சியின் வேட்பாளராக போட்டியிடும் மனோஜன் வட்டக்கண்டல் வேட்பாளர் இவர் தலைமையிலான 10 பேர் கொண்ட குழுவினர் எமது வேட்பாளரை மூர்க்கத்தனமான முறையிலே தாக்கி அவர் தற்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நாங்கள் ஒன்றை கேட்க விரும்புகின்றோம். எங்களுடைய கட்சி அநீதி அநியாயம் அடாவடிகளுக்கு அப்பாலானது. நேர்மையான முறையிலே நியாயமான முறையிலே அமைதியான முறையிலே எங்களுடைய வேட்பாளர்கள் பிரச்சார பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இவ்வகையான மிலேச்சத்தனமான தாக்குதல்கள் மூலமாக தமிழரசு கட்சியின் வேட்பாளர்கள் எவ்வகையான கொள்கையுடன் செயற்படுகின்றார்கள் என்பதை இங்கு மக்களுக்கு அறியக்கூடியதாக இருக்கும். தற்பொழுது அவர் மண்டல மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவர்கள் அதாவது தாக்குதலில் மேற்கொண்ட அந்த குழுவினர் மதுபோதையில் இருந்ததோடு அந்த மதுபோதையில் அவர்கள் தாக்குதலை மேற்கொண்டமைக்கான சான்றுகள் போலீசாரிடம் சுற்றியுள்ளன. அவர்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போது மதுபோதையில் இருந்தது தெரிய வந்தது. இவ்வகையான உறுப்பினர்களையா தமிழரசு கட்சி உள்வாங்கி இருக்கின்றது என்ற ஒரு கேவலமான நிலைமை இப்பொழுது காணப்படுகின்றது. இது உண்மையிலே மிகவும் வேதனைக்குரியது, கண்டிக்கத்தக்கது. உங்களிடம் தில் இருந்தால் நீங்கள் நியாயமான முறையில் உங்களுடைய கொள்கைகளை கூறி தேர்தலில் முன்னிக்குமாறு நாங்கள் சவால் விடுகின்றோம். உங்களிடம் கொள்கை இருந்தால் அந்த கொள்கைகளை கூறுங்கள். உங்களிடம் திட்டங்கள் இருந்தால் அந்த திட்டங்களை கூறுங்கள். அராஜக போக்கில் நீங்கள் வெல்ல முடியும் என்பதை கனவிலும் நினைக்காதீர்கள். நீங்கள் நியாயமானவர்கள். உங்களுடைய வங்குரோத்து நிலை இவ்வாறான தாக்குதல் மூலம் வெளிப்படையாகின்றது. எனவே மக்களே, இவ்வகையான விடயங்களை நீங்கள் அறிவீர்கள். இவ்வகையான கீழ்த்தரமான செயற்பாடுகளின் ஊடாக ஒரு கட்சி எப்பொழுதும் வெற்றி பெற முடியாது. எனவே நியாயமான வகையிலே நேர்மையான வகையிலே எங்களுடைய வேட்பாளர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் எந்தவித பாதுகாப்பும் இல்லாத வகையிலே நேர்மையான முறையிலே மக்களிடம் காணப்படுகின்றார்கள். அவர்களை மக்கள் நிச்சயமாக வெற்றி பெற செய்வார்கள். அது மட்டுமல்லாமல் இதற்கு நாம் அறிகின்றோம், இவர்களை இன்றைய தினம் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்த இருக்கின்றார்கள். இதற்கு தமிழரசு கட்சியின் பிரபல சட்டத்தரணிகள் என்று கூறிக்கொள்பவர்கள் இருவர், ஒருவர் பேசாலையை சேர்ந்தவர், ஒருவர் நகர்ப்புறத்தை சேர்ந்தவர், இதற்கு முன்னிலையாவதாக கேள்விப்படுகின்றேன். இதுதான் அவங்களது நீதி, இதுதான் அவங்களது நியாயம். தமிழ் மக்களுக்கு தேவையான எவ்வளவு விடயங்களை முன்னிலைப்படுத்தி நீதிமன்றங்களில் வாழ வேண்டிய தேவை இருக்கின்ற போதும் இவ்வகையான கீழ்த்தரமான நபர்களுக்கு முன்னிலையாவதுதான் உங்களுடைய நீதியா என்று கேட்க விரும்புகின்றேன். எனவே நாங்கள் எங்களது நடவடிக்கைகளை நீதிமன்றம் ஊடாக போலீசாருடனாக நாங்கள் மேற்கொள்வோம். எந்தவித அடாவடிகளிலும் நாங்கள் ஈடுபடப் போவதில்லை என்பதை இவ்விடத்திலே கூறிக்கொள்கிறேன்.